திரு நெடுஞ்செழியன், தேர்வு முகமை, தேசிய தேர்வு முகமை நம்பகத்தன்மையை நம்பிக்கையை இழந்து வருகிறதா? தொடர்ச்சியாக முறைகேடுகள், குற்றச்சாட்டுகள் வருகிறது. ஒரு கல்வியாளராக நீண்ட நெடிய அனுபவம் உங்களுக்கு இதில் உண்டு. இந்த முறைகேடுகளால் நீட் தேர்வையே ரத்து செய்ய வேண்டும் என்கிற இந்த குரல் மீண்டும் வலுப்பெற்றிருக்கிறதா? இல்லை, நீட் தேர்வையும் ரத்து செய்யணும், இந்த என்டிஏவும் ரத்து செய்யணும். பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான இதுன்னா, எல்லா பாயிண்ட்லையும் ஃபெயிலியர் ஆகிறாங்க. இதை நீங்கள் வெளிநாடுகளுக்கு என்ன ஒரு கருத்தை கொண்டு போகிறீங்க அப்படின்னா, இந்தியாவில் எங்களால் ஒரு தேர்வை நாங்கள் நல்லபடியாக நடத்த முடியல, இந்திய மாணவர்கள் வந்து இந்த மாதிரி காப்பி அடிக்கிறாங்க, இந்த மாதிரி குறுக்கு வழியில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தை நீங்கள் உலக நாடுகளுக்கு நீங்கள் தர்றீங்க. இது நம்ம இந்தியாவில் பாதிப்பை உருவாக்குறது ஒரு பக்கம், நம்ம மாணவர்களோட நம்பகத்தன்மையை வந்து சுத்தமாக இழக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அபாலிஷ் பண்ணி திருப்பி வந்து அந்தந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து நீங்கள் வந்து கொண்டு வரது நல்லது. அதான் டாக்டர் மால்கம் ஆதிசேஷையா வந்து அந்த காலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பழைய வைஸ் சான்சலர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இந்தியா முழுவதும் லா அண்ட் ஆர்டரை யூனிஃபார்மாக கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் யூனிஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. பட் இந்த ஒரு அதாவது நம்மளோட இருக்க டைவர்சிட்டியில் நீங்கள் பீகாரில் காப்பி அடிக்கலாம், யூபியில் காப்பி அடிக்கலாம், சதர்ன் ஸ்டேட்ஸில் காப்பி அடிக்க முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அப்படின்னா ஒரு சிவியர் இம்பேலன்சஸை கிரியேட் பண்ணுற அளவுக்கு இந்தியாவை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இந்த தேர்வை கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா ஏன்னா ஒரு கிராமத்தில் இருக்க மாணவர் அவர் போய் செலவழித்து அந்த சென்டர் கூட பக்கத்தில் இருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு போய் இந்த மாதிரி ரொம்ப ஒரு சிக்கல்களை கொண்டு வரக்கூடிய சென்டர்ஸும் வந்து ஊருக்குள்ளே இருக்காது, ஊரை விட்டு வெளிப்புறமாக இருக்கும். இது மாதிரி எல்லா விஷயங்களையும் இது வரைக்கும் ஒரு மீட்டிங் போட்டு நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்க எல்லா போர்டையும் கூப்பிட்டு இந்த போர்டில் வந்து இதெல்லாம் நாங்கள் டெலிட்டட் போர்ஷன் இந்த ஒரு 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. இந்தியாவில் இருக்க ஒரு 55+ போர்ட்ஸ் இருக்குது, எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் இதான் டெலிட் பண்ண போகிறோம், இதான் காமனாக இருக்கும் அப்படின்னு ஒரு மீட்டிங் கூட கண்டக்ட் பண்ணல, எந்த ஒரு கன்சென்சஸும் வரல. அப்படின்னா இவங்க இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து தே லாஸ் தட் இது வந்து கிரெடிபிலிட்டியாக போச்சு. என்னைய பொறுத்த வரைக்கும் என்டிஏவை அபாலிஷ் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கொண்டு வரதில் அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் திறம்பட பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் புதுசாக ஒன்று ஆரம்பித்து அது வழியாக ஒரு ஊழலை கொண்டு வந்து, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கத்தியை காமிச்சு கூட பணம் வாங்கலாம், கல்வியில் மட்டும் குழந்தைங்களை ஏமாற்றக்கூடாது. அந்த குழந்தைகள், அந்த குடும்பங்கள் எவ்வளோ சிரமப்பட்டு அந்த குழந்தை நல்லா வரணுங்கிறதுக்காக அந்த குழந்தை எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுது. அதை வந்து கடைசியில் இப்போ நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் கேன்சல்னா ஒரு ஜென்யூனாக படித்த பையனோட மார்க்கும் போது காப்பி அடிச்சு அந்த பையன் வந்து முன்னாடி வந்துடுறான். அப்படின்னா ஒரு இம்பேலன்சஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஏற்றத்தாழ்வை உருவாக்குறீங்க. அப்படின்னா நம்ம இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு நான் என்ன சொல்லுவேன், எந்த தேர்வு மேலேயுமே அவங்க நம்பகத்தன்மை கொண்டு வர மாட்டாங்க. ஆல்ரெடி வந்து இப்போ பஞ்சாப்ல வந்து ஐஎல்டிஎஸ் டோஃபெல்லாம் எப்படி காப்பிடிக்கிறாங்கன்னு தெரியும், எல்லா ஹை கமிஷனுக்கும் தெரியும். இது மாதிரி ஒவ்வொன்றும் வந்து வரும் பொழுது இந்தியாவோட தேர்வுகளோட நம்பகத்தன்மை, ஏன்னா இப்போ உலகத்திலே இந்த பாப்புலேஷன் எங்கேயும் கிடையாது. பட் இந்த மாணவர்களை வந்து நம்ம எதிர்காலத்துக்கு நாங்கள் அப்படி பண்ணுறோம் இப்படி பண்ணுறோம்னு அரசியல் வந்து எல்லாம் பேசி கடைசியில் இந்த குழந்தைங்களை வந்து நம்ம படு பாதாள குழியில் தள்ளுறோம். அப்படின்னா கல்வியை வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளுறோம் அப்படிங்கிறது மிக வருந்தத்தக்க விஷயமா இருக்கும். இப்போ தேர்வு முறைகேடு என்பது ஒரு அரிதிலும் அரிதால நடப்பது. இப்போ நீட் தேர்வில் முறைகேடு வெளில வந்திருக்கு, உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நெட் தேர்வை ரத்து செஞ்சுட்டாங்க. அடுத்து சிஎஸ்ஐஆர் தேர்வு வந்து ஒத்தி வச்சுட்டாங்க. ஒரு பொது தேர்வுக்கான சட்டத்தை நடைமுறைப்படுத்திருக்காங்க. என்டிஏவை வந்து மேம்படுத்துவதற்காக உயர்மட்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். அந்த சிஸ்டமே முறைகேடுகளை தவிர்க்கணும், அது சரி. ஆனால் சிஸ்டமே வேணாங்கிறது சரியா? அந்த அமைப்பே வேண்டாங்கிறது நிச்சயமா. ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த 720 நிறைய பேர் வந்ததுனால தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனே வெளியே தெரியும். நான் வந்து ஒரு 700 690 நான் ஒரு 710 விளையாண்டுருந்தேன்னா எவ்வளோ பேர் வராங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் என்டிஏ கொடுக்குறதில்ல. எவ்வளோ பேர் எந்தெந்த ஸ்டேட்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க. அதாவது ஒரு தகவல் தராமல் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் எக்ஸாம் தேர்வு கண்டக்ட் பண்ணுவேன் அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷனில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை, அந்த எக்ஸாமினேஷன் கண்டக்டிங் அத்தாரிட்டிட்ட ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து சரி ரொம்ப சிம்பிள், நீங்கள் நீட்டே எடுத்தீங்கன்னா 2013 சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணும்போது ஆல் இண்டியா ரேங்க் வரும், ஆல் இண்டியா கம்யூனிட்டி ரேங்க் வரும், ஸ்டேட்டோட ரேங்க் வரும், அந்த பையன் எந்த மாநிலத்தில் படித்திருக்கார். தமிழ்நாடுனா தமிழ் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி இப்போ ஜேஇ மெயின்கெலாம் தராங்க, தமிழ்நாடுன்னு தராங்க. ஆனால் நீட்டுக்கு மட்டும் தமிழ்நாடு பையனுக்கு வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் கொடுக்குறதில்ல. அப்படி கொடுத்தா தான் மற்ற ஸ்டேட் பையன் வரமாட்டான். இல்லைனா யார் வேணாலும் எந்த ஸ்டேட்டுக்கு வேணாலும் போகலாம். இது எல்லா நம்பகத்தன்மையும் ஒன்றொன்னா அவங்க காலி பண்ணிட்டு வராங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் புது பேரண்ட் வராங்க, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியாது. நாங்கள் ஒரு 22 வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்கிறதுனால இங்கே என்னெல்லாம் குளறுபடிகள் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து நாங்கள் பார்க்க முடியுது. அதனால் இந்த தேர்வுகள் வந்து என்றைக்குமே வந்து மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ என்ன தகவல்கள் தரணுமோ அதை தராமல் நான் சும்மா தேர்வை கண்டக்ட் பண்ணுறேன், நான் ரிசல்ட் தரேன் அப்படிங்கிறத வந்து கொடுத்து மாணவர்களை வந்து பெற்றோர்களையும் ஒரு டார்க்கில் வச்சு அவங்கள வந்து நம்ம கில் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப வந்து வேதனையான விஷயமா இருக்குது. ஆனால் தேர்வு முறைகள் நான் மீண்டும் கேட்பது என்னென்னா, இப்போது மத்திய
கல்வித்துறை வந்து ஒரு குழு அமைச்சிருக்கு. இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் சென்னை ஐஐடியோடைய பேராசிரியர் ராமூர்த்தி உள்ளிட்டவர்கள்லாம் கொண்ட ஒரு குழுவை அமைத்திருக்கார்கள். மத்திய கல்வி அமைச்சகத்தினுடைய இணை செயலாளர் தான் அவரும் மெம்பராக இருக்கார். 7 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைச்சிருக்காங்க. இவர்கள் 2 மாதத்தில் ஒரு பரிந்துரை கொடுப்பாங்கல்ல, அதில் நீங்கள் என்னென்னலாம் சீர்திருத்தணும் அப்படின்னு சொல்லி சீர்திருத்தம் பண்ண முடியாதா? இல்ல இவ்வளவு நாள் பண்ணாத விஷயங்கள் நீங்க வெளியே வந்து இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, நீட்ல எவ்வளவோ குளறுபடிகள் இருக்கு, நீட் பிஜில எவ்வளவோ காப்பி அடிக்கிறாங்க, எல்லாரும் பொது வெளியில வந்து சமூக ஊடகத்துல எல்லாருமே தான் கொடுக்குறாங்க. டாக்டர் ஆனந்த் ராய் வியாபம் கேஸ் அண்டர் பண்ணுவது எப்படி வந்து யூபியில் வந்து உங்களுக்கு லக்னோ, குருஷேத்ரா அண்ட் பேசிக்கலி வந்து இந்த இடங்கள்ல எப்படி காப்பி அடிக்கிறாங்க, கரக்பூர்ல எப்படி காப்பி அடிக்கிறாங்க எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. பட் என்ன சொன்னாலும் நம்ம அதை கண்டுக்கல. இப்போ இது வந்து பெரிய பூதாகரமா அப்படிங்கும்போது நான் இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் இந்த நீட் மட்டும் பார்த்தீங்கன்னா நீட்ல குவாலிட்டி போச்சுங்கிறத விட அடுத்த சந்ததியினருக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கே வந்து நம்ம நல்ல டாக்டர்ஸ் கொடுக்க போறது இல்லைங்கிறது ரொம்ப திட்ட தெளிவாக போயிடுச்சு. ஆனா இதை தவிர வந்து வெளிநாடுகளில் நீங்க ஒரு நல்ல நண்பகத்தன்மையை இழக்கிறீங்க. நம்ம குழந்தைங்க அங்க போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் இந்தியாவில் இந்த பையன் படிச்சு வந்திருப்பானா, குறுக்கோளியில் வந்திருப்பானா, நம்ம வந்து வெளிநாட்டுக்கான யோசிக்கிறதுக்கான ஒரு ரூமை கிரியேட் பண்றீங்க. இது மிக மிக தவறு. நீங்க ஏதோ 5 வருஷம் வந்துட்டு போயிடுவீங்க ஆட்சி பணியில, பட் அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைங்க லைஃப் லாங்கா வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்குங்கிறத வந்து புரிந்து கொள்ள முடியாத. இன்னைக்கு இதுக்கு இந்தியா சுதந்திரம் வாங்கியிருக்க வேண்டியதே இல்லை அப்படிங்கிறத என்னோட கருத்து. இது பேசாம ஆங்கிலேயர் இருந்தா கூட இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்குமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டிய மாதிரி நம்ம திருப்பி again back to 1947 போற மாதிரி ஒரு சினாரியோ வந்து அதுங்கிறது மிக வருந்தத்தக்க விஷயம். நெடுஞ்செழியன் சார், நீங்க ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, இனிமேல் வர தலைமுறைக்கு நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்களா என்கிற ஒரு கேள்வியை சொல்றீங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீட் தேர்வு வர்றப்ப எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் தகுதியான திறமையானவர்கள் மருத்துவராகணுங்கிறதுக்காக தான் அந்த தேர்வே வந்திருக்குன்னு சொல்றாங்க. நீங்க சொல்றதுக்கும் அவங்க சொல்றதுக்கும் முரணா இருக்கு. உங்க பாயிண்ட்ல இருந்து வரேன். இப்ப நான் வந்து நீட்ல வந்து ஒரு பையன் வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து அவர் வந்து அந்த கம்யூனிட்டி கட் ஆஃப் வந்து 601, இந்த பையன் 600 மார்க் வாங்கியிருக்காரு. நான் கவர்மெண்ட் கோட்டால போய் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கொடுக்கணும், 4.5 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும். ஆனால் நீட் கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க, மெரிட்டே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. நான் 4 லட்ச ரூபா பணம் இல்லைன்னா அந்த சீட்டை நான் விட்டு கொடுக்கணும். அப்போ என்னை விட மதிப்பெண்கள் குறையா இருக்கிற 130, 140 வந்து பணம் இருந்தால் வந்து உள்ளே வர முடியும்னா இது நீட் ஒரு தேர்வே கிடையாது. நீ பணம் இருந்தால் உள்ளே வாங்குறதுக்கு ஸ்ட்ரைட் அவங்கள வந்து நீங்கள் ஒரு கலெக்ஷன் விண்டோ போட்டு ஓப்பன் பண்ணிடலாமே. இது எதுக்கு ஒரு நீட் தேர்வு, இதுக்கு எதுக்கு ஒரு அடிஷ்னலாக வந்து அந்த குழந்தைக்கு பேர்டன். ஒரு 600 மார்க் வாங்கின பையனுக்கு சீட் இல்லை, ஆனால் ஒரு 150 மார்க் வாங்கின பையனுக்கு பணம். நிறைவா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து தயவுசெய்து நம்ம அரசியல் தலைவர்கள் எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா டெல்லியில் எய்ம்ஸ் டாக்டர் தான் கூப்பிட்றாங்களோடைய, பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் படுத்தாலும் எய்ம்ஸ் டாக்டர் தான் தேவைப்படுறாரு. கரெக்டா இல்லையா? இன்னைக்கு உலகத்திலேயே மருத்துவத்தில் வந்து கோவிட்ல வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்சி வெள்ளூரும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜும் பண்ண அளவுக்கு உங்களுக்கு வந்து உலக நாடுகளே பார்த்து வியப்படுற அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட தரமான மருத்துவர்கள் இருக்காங்க. இந்த மருத்துவர்கள் எல்லாம் படித்து மெரிட்டில் வந்தவங்க தான். என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை காம்ப்ரமைஸ். ஏன்னா வளர்ந்த மாநிலங்களை வந்து இப்போ நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க, வளராத மாநிலங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு ஈக்குவல் இது கொண்டு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளில் இது ஒரு சில மாநிலங்கள் வந்து ரொம்ப ஃபார்வர்டாக போயிருக்காங்க. அவங்கள நீங்கள் தடுத்து நிறுத்துறதுங்கிறது வந்து இந்தியாவோட ஒரு ஒருமித்த வளர்ச்சிக்கு வந்து உதவாது. அதே மாதிரி இது வந்து தயவுசெய்து வந்து அரசியலை தனியாக வைங்க, கல்வியை தனியாக வைங்க. அரசியலையும் கல்வியையும் நீங்கள் பிணைந்தீங்க அப்படின்னா எந்த நாடுகள்லாம் கல்வியை வியாபாரமாக்குச்சோ அந்த நாடுகள்லாம் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிருக்கு, அந்த துறையும் வந்து தொலைந்து போயிருக்கிறது. அதனால இது வந்து கல்வியை வியாபாரம் நோக்கம் இல்லாமல் ஏன் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, கவர்மெண்ட்ல இப்போ மெரிட்ல பையன் நீட்ல மார்க் வாங்குறான், அவனுக்கு பணம் இல்லைன்னா அவனுக்கு வந்து கவர்மெண்ட்டே ஸ்பான்சர் பண்ணி பணத்தை கொடுத்து ஸ்காலர்ஷிப் மாதிரி கொடுத்து ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ பாண்ட் போட்டு நீ இந்த மாநிலத்திலே ஒர்க் பண்ணுப்பான்னு சொல்லலாமே. இதை விட்டுட்டு நீங்க வந்து ஏன் பணம் இருந்தா வாங்கன்னு சொல்றீங்கன்னா, அப்ப இது வந்து கல்விங்கிறது வியாபாரமாக்கப்படுவதின் ஒரு கட்டத்தை வந்து நோக்கி போறோம். இதுல வந்து குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படுது. நம்ம நாட்டினோட பேர் வந்து வெளிநாடுகளில் வந்து கெட்டது. ஏன்னா பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் நம்ம டாக்டர்ஸ்லாம் அவ்வளோ கிளின்னு கிளிக்கிறாங்க. நம்ம ஊரில் அதை பற்றி தெரியாது, நம்ம படிக்கிறது இல்லை, அதனால் இதை வந்து தெரியறதில்ல. இது வந்து உலக நாடுகள் வந்து நாளைக்கு நம்ம டாக்டர்ஸ் வெளியே போகும்போது அவங்க யூஎஸ்எம்எல்டி பிளாப்லாம் எழுதும்போது அவங்களை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறது தெரியாது. ஏன்னா இது நல்ல டாக்டரா கெட்ட டாக்டராங்கிறது தெரியாது. எந்தெந்த மாநிலத்திலேருந்து வர்றாங்கலாம் வெளிநாட்டு பீப்புளுக்கு தெரியாது. என்னையை பொறுத்த வரைக்கும் கல்வியை வந்து தயவு செய்து வந்து தனியாக விட்டுருங்க, உங்கள் அரசியலில் தனியாக வச்சுங்க. இல்லைன்னா கல்வியில் யாரெல்லாம் நீங்கள் அமைச்சரை அப்பாயின்ட் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் முக்கிய பொறுப்பு வராங்களோ அவங்களுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு வைங்க. இதை வந்து வச்சுட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள். தயவுசெய்து குழந்தைங்களோட எதிர்காலத்தில் விளையாடாதீங்க. எதிர்கால மருத்துவம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா இந்த சமுதாயம் வந்து ஒரு நல்ல சமுதாயமாக உருவதற்கு வந்து வாய்ப்பு இல்லை. சார், நான் வேறு பார்வையில் அதே கேட்குறேன். நீங்கள் ஒரு இந்த எதிர்காலத்தில் ஒரு திறமையான மருத்துவர்கள், சேவை மனப்பான்மை உள்ள மருத்துவர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த நீட் தேர்வு குறைக்குதுன்னு சொல்கிறீங்க. அதே அவர்கள் பார்வையில் ஒரு தகுதியானவர்கள் மருத்துவராக வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே ஒரு தகுதி தேர்வை வைத்து சேர்க்கை நடத்தினால் மிகச்சிறந்த திறமையாளர்கள் வருவார்கள் என்று ஒரு கூற்றம் சொல்கிறாங்கல்ல. தகுதிக்கு எதுக்கு பணம் வாங்கணும்? இப்போ பேசாம மெரிட்ல போயிட வேண்டியது. இப்போ ஒரு 600 மார்க் வாங்கின பையனுக்கு எனக்கு காசு இல்லைன்னா நான் விட்டு கொடுத்துட்டு வர மாதிரி இருக்குல்ல, அது தகுதியே கிடையாது. நீ பணம் இருந்தா வாங்குறது வந்து அதுதான் வந்து நான் கேட்குறேன். தயவு செய்து வந்து இந்த தேர்வை வந்து நீங்க தேர்வுன்னு சொல்லாதீங்க. இது பணம் உள்ளவங்களுக்கு தனி கேட்டு, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு கேட் அப்படிங்கிற மாதிரி 2 கேட் வச்சிருக்கீங்க. அதான் உங்க நீட் எக்ஸாம்.
அது நீட் பிஜியில் 0% வரைக்கும் வந்தது. தயவுசெய்து பியூன் எக்ஸாமையும் எம்பிபிஎஸ் எக்ஸாமையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. பியூன் வேற அண்ட் எம்பிபிஎஸ் எக்ஸாமினேஷன் வேற. இது எதிர்காலத்தில் வந்து அந்த குழந்தைங்களை வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறது. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் நாளைக்கு போய் ஹாஸ்பிட்டலில் விழுந்தா கூட, நீங்கள் கோவிடில் எவ்வளோ டாக்டர் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது. நம்மலாம் வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க, ஃப்ரண்ட் ஹேண்டில் எவ்வளோ பேர் டாக்டரை ப்ரொடெக்ட் பண்ணாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அதெல்லாம் கம்ப்ளீட்டாக இருட்டடிப்பட்டப்படுது. நம்ம வெளியே உள்ள விஷயத்தை தான் பார்த்தோமே வழியே, அந்த குடும்பங்கள் எவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணுச்சு, அந்த ஃபேமிலியில் எத்தனை டாக்டர்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸை வந்து பெற்றோர்களை வந்து இழந்தாங்க, இதெல்லாம் வந்து எங்கேயுமே கணக்கிடப்படவில்லை, எங்கேயும் கோடிட்டு காக்கப்படவில்லை. அந்த மருத்துவங்கிற உன்னதமான தன்னலமற்ற சேவையை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் நம்ம பேசுவது தவறு அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள்.